ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கேரட் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது அடிப்பகுதி, மேல் தோல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பீட்ரூட் திருகிறதுல வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுதான் அளவு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம திருகின கேரட்டை சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நெய் சேர்க்காமையே அந்த ஈரத்தன்மை, கேரட்டில் இருக்க ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு போட்ட கேரட் குறைஞ்சிருக்குன்னு. நல்லா வதக்கின பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா, நம்ம கேரட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கேரட் பால்லையே நல்லா முழுசாக மூழ்கணும். அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டால் போதும். எந்த அளவுக்கு நீங்கள் கேரட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பால் வதக்குனதுக்கு பிறகு அந்த பால் கேரட் நல்லா மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த பால்லையே கேரட் நல்லா வேகணும். நம்ம அப்பப்போ ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா முழுசாக இஞ்சி வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் முழுசாக வற்றிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா வரும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை முழுசாக இஞ்சி நல்லா வரணும். இஞ்சிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வாசனைக்காக முழுசாக 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நசுக்கி சேர்க்க வேண்டாம். நமக்கு இப்படி சேர்த்தாவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்க்கரை பாகுலாம் நல்லா இஞ்சி, நல்லா கேரட்டும் சர்க்கரை பாகும் நல்லா இஞ்சி நல்லா இதாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ அதுக்கு முந்திரி திராட்சையும் போட்டு 2 ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம கேரட் அல்வாவோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Okay friends, thank you.